ரொம்ப வயசானது நாங்கள் அது பார்த்து ஒரு கெல்டு மாதிரி தெரியுதா என்ன வேலை குழம்பு வந்து நம்ம கீழத்து மாட்டோட குழம்பு வந்து நல்லா ஹெவியா இருக்கு. எந்த இந்த தார் ரோட்ல நடந்தாலும் கால் போக்காது. அவ்வளோ ஒரு கெட்டிங்க கால் குழம்பு அவ்வளோ ஒரு பசுமாடு இருக்கு காலை இருக்கு. பசுமாடு வாங்கி நம்ம வளர்த்தா செட் ஆயிருமா? நான் வீட்டில் நல்லா செட் ஆகும். நல்லா செட் ஆயிரும். நாட்டு மாடு மாதிரி தான் பால் இருக்கும் அப்படி சொன்னா? ஆமாண்ணா நாட்டு மாடு அதே மாதிரி தான். நாட்டு மாடு இது வசதியா இருக்கு. சரி, அதை விட பால் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு. சரி. பால் 1 லிட்டர் இருக்குமா? 1-2 வரைக்கும் வரும். 2 வரைக்கும் வரும். ஒரு மாடு எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இதெல்லாம் மாடு 20,000, 25,000, 30,000 வரைக்கும். 20,000 ஆரம்பிக்குது. எத்தனாவது ஈத்து இருக்குண்ணா? எத்தனை குட்டி போட்டிருக்கோம்? இதெல்லாம் ஒவ்வொன்று 10 குட்டி கூட போடும். ஒவ்வொன்று 2 குட்டி போட்டது இருக்கு. 1 குட்டி கொடுக்கறத நாங்கள் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்றோம். நீங்க வாங்கி தான் விற்கிறேன். சரி, நீங்க மலையில இருந்து கொண்டு வரல? எங்களுது இருக்குங்க, இருந்தாலும் நான் ஓட்டிட்டு வரலைங்க. வியாபாரம். சரி, 20,000 வாங்கிட்டு போகலாம். ஆனால் வீட்டில் பழகிடும். அப்படி இல்லைன்னா நல்லா உழைக்கும், நல்லா பால் கொடுக்கும். இப்போ கண்டு எவ்வளவு சொல்றீங்க? அந்த கண்டு 5,000, 10,000 அவ்வளவுதான் இருக்கு. என்ன ரேட் கம்மியா தான் சொல்றீங்க? சரி, கண்ணு பொறுத்தளவுக்கு இதை வாங்கி நம்ம பழக்கிக்கலாம், வீட்டுக்கு செட் ஆயிரும். சரி, பர்கூர் மலை மாடு. நீங்க அங்க இருந்து பர்கூர் மாடுங்க. பர்கூர் இன மாடு. ஆமா, ஒரு சேர்ல வசதியான மாடு. கண்டு எவ்வளவு சொல்றீங்க? வாங்கிருக்கோம்ண்ணே. எவ்வளவு வாங்கினீங்க? 21,000 ஒரு கண்டு. ஜோடி ஜோடி 21,000. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? பெரம்பலூர். சரி சரி, இது என்ன நமக்கு செட் ஆயிருமாண்ணா? 2 வருஷம் அவங்க மாடவை. அதுக்கப்புறம் வண்டி மட்டும் பழக்கிடலாம். வண்டி பழக்கி உழவு பழக்கி நம்ம கூட நல்லா பழகிறோம். சரி சரி, நல்லா உழைக்குமாண்ணா? இந்த காலை எதுக்கு நான் தேர்ந்தெடுக்கிறியா? உழவுக்கு. உழவுக்கு எவ்வளவு நாளும் உழைக்கும். அப்படி பர்கூர் மலை மாடுக்கு நீ என்ன விசேஷம் இருக்குண்ணா? குருநாதர் சந்தை திருவிழா முடிட்டு கண்ணு வாங்கிட்டு போறோம். இதை வாங்கிட்டு போனோம்னு ஒரு ஆசை. சரி, அங்க கிடைக்காது. காசு கொடுத்தாச்சா? சரியா இருக்கு. உடச்சுட்டு இல்ல அந்த கவுத்த ஊத்துட்டேன். சரியா இருக்கு.
காலை ஜோடி காலை 25,000. சரி, அது வண்டி மாட்டுக்கு பயன்படுமா? வண்டி மாட்டு நீங்க சொல்ற கண்டு அப்படி சொன்ன மீடியம் சைஸ் கண்டு. காலைனா எவ்வளவு வரும்ண்ணா? பெரிய காலை 1 லட்சம் அல்ல, 2 புல்லா 4 புல்லா தகுந்த மாதிரி வண்டி அடிக்கும். எல்லாம் பழகுனது தான். சரி, இது ஜல்லிக்கட்டு காலையா? உழவுக்கு தான். நல்ல ஜல்லிக்கட்டு காலை மாதிரி நிக்கிதா? அதான் கேட்டேன். அது எவ்வளவுக்கு முடிச்சீங்கன்னா? 37. ஒரு காலை 2 காலை 37,000. பல்லு போடல அப்படி சொன்னா. பெருங்கண்ணு முடிஞ்சு போச்சு, வாங்கியாச்சு. பேட்டி கொடுங்க. நம்ம மட்டும் முதல் பேட்டி விட்டோம். ஜல்லிக்கட்டுக்காண்டி வாங்கிட்டு கோயில விடுற மாடு வருதா? முத மாடு வருகிறாரு. எங்க ஜல்லிக்கட்டு எங்கன்னா? பெரம்பலூர் மாவட்டத்தில் அன்னமங்கலத்துல. சரி, ஜல்லிக்கட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க அப்படி சொன்னா. இது நல்ல ஆக்ரோஷமா இருக்குமா? ஆர்வமா போகுது. அதுக்காண்டி வாங்கி. சரி, அதனால 21,000 வாங்கி. காலை வாங்க வந்தீங்களா? காலை வாங்க வந்தீங்களா? என்ன காலைண்ணா? இது பர்கூர். சரி, எத்தனை வாங்கியிருக்கியா? ஒரு காலை வாங்கியிருக்கேன். எவ்வளோக்கு முடிக்கீங்கண்ணா? 25க்கு. 25,000. எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கண்ணா? தஞ்சாவூருக்கு. தஞ்சாவூருக்கு. சரி.